சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வார்த்தை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. நீ தேடும் நட்பு உன்னை கைவிடும், நீ நாடும் அன்பு உன்னை மறந்திடும். நீ தேடும் நட்பு உன்னை கைவிடும், நீ நாடும் அன்பு உன்னை மறந்திடும். விஷமான உலகம் நீ விலகி வந்திடு, அசையாய் அவர் முகம் தினமும் தேடிடு. விஷமான உலகம் நீ விலகி வந்திடு, அசையாய் அவர் முகம் தினமும் தேடிடு. கிருபை நாட்கள் கடந்து போகுதே, கிருபை நேரம் கடந்து போகுதே. கிருபை நாட்கள் முடிந்து போகுதே, கிருபை காலம் கடந்து போகுதே. பரலோகத்தில் வாசமாக இருக்கிற நல்ல தெய்வமே, அப்பா, இந்த நல்ல ஆண்டவரே நாளில் எங்களோட நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது வார்த்தை தவிர மீதி 6 வார்த்தையுமே ஏற்கனவே நம்ம சபையில நான் பேசியிருக்கிறேன். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் மறுபடியும் கூட யோவான் 19:30 சொல்லப்பட்டிருக்கிற முடிந்தது என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பா என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எதுவுமே தெரியாதது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாமே நமக்கு ஏசப்பா என்ன செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஈவன் நம்ம தவற நான் தான் இந்த தவறை பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டாலும் சரி, நான் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஒத்துக்காம போனாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, இயேசு நமக்காக பலியாகி சிலுவையிலே ஜீவனை ஒப்பு கொடுத்து நமக்கான பாவ கடன்களை அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தலையின் மீதும் நம்ம எல்லாருடைய தலையின் மீதும் ஒரு கிரேட் கமிஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக வேகமா என்னெல்லாம் செய்து முடிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். பிதாவானவர் கொடுத்த வேலையும் பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த கால அளவும் ஒருமிக்க முடிந்தது. யோவான் 17:4 இயேசுவின் சரீர பாடுகள் மற்றும் ஊழிய நிறைவை குறிக்கிறது. யோவான் 4:34 20க்கும் மேற்பட்ட பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றப்பட்டு சடங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எபிரேயர் 10:11 இலவசமாய் ரட்சிப்பை சம்பாதித்து தந்தார். எபேசியர் 2:8-9 வலு சர்வத்தின் தலை முற்றிலுமாய் நசுக்கப்பட்டது. கொலோசியர் 8:14-15 பிசாசின் அதிகாரம் முழுவதும் பறிக்கப்பட்டது. யாக்கோபு 4:1-10 பாடுகள் பற்றிய வசனங்கள் அனைத்தும் நிறைவேறின. சங்கீதம் 22, ஏசாயா 53 யூத மற்றும் புற இனத்து மக்கள் என்ற திரை கிழிந்தது. எபேசியர் 14:18 பிதாவினிடத்தில் நேரடியாக செல்லும் பாக்கியம் கிடைத்தது. எபிரேயர் 10:19 பாவங்களையும் செலுத்தப்பட்டு மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ரோமர் 5:12 மனிதன் செய்கின்ற பாவத்தின் உச்சக்கட்ட தண்டனையான மரணத்தை தன் சரீரத்தில் நிறைவேற்றி முடித்தார். எபிரேயர் 2:9 பாவ கடன்கள் தீர்க்கப்பட்டு நியாயப்பிரமாண காலத்திற்கு பதிலாக கிருபையின் காலம் தொடங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2:37-47 காலை வெள்ளாட்டு கடா புறா போன்றவைகளுக்கு பதிலாக அவரே பலியானார். எபிரேயர் 10:9-10 நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான கிரியைகள் செய்து முடிக்கப்பட்டது. யோவான் 14:6 மரித்த பின் திரும்ப எழுப்புவதற்கான நிச்சயத்தை கொடுத்தார்.
1 தெசலோனிக்கேயர் 4:16. இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இப்போ இவ்வளவு காரியங்களை என்ன பண்ணணும்? இப்போ இவ்வளவு மகத்தான காரியங்களை ஆண்டவர் ஒருமிக்க 33 வருட காலத்துல அழகா செய்து முடிச்சிட்டாரு. இப்போ இவ்வளவு காரியங்களை இப்போ என்ன பண்ணணும்? இது எப்படியாவது இந்த உலகம் முழுக்க என்ன பண்ணப்படணும்னா வெடித்து சிதறப்பட வேண்டும். ஆமென். அவர் செய்த காரியங்கள், அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்கள் பாருங்க, நம்ம பயங்கரமான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறோம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே செஞ்சுட்டு கடந்து போயிட்டே இருக்கிறோம். நேற்று நான் ட்ரெயின்ல வரும்போது அப்படிதான் ஒரு உலக பிரகாரமான ஒரு அம்மா சொல்றாங்க, நாளைக்கு உங்களுக்கு குட் ஃப்ரைடே எல்லாம். ஆமாங்க அப்படின்னு. பாவம் இல்லை அவரு, பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். ஆமென். நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப இவ்வளவு வச்சிருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதைதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அது வெடித்து சிதறப்பட வேண்டுமானால் அவர் செய்த அத்தனை காரியங்களும் எக்ஸ்ப்ளோஷன் ஆகணும். அப்படின்னா நம்ம மூலம் என்ன ஆகணும்? அது பரவி போகணும், வெடித்து சிதறப்படணும். அவ்வளவு காரியங்கள் அப்படியே என்ன இருக்கு, தேங்கி இருக்கு. இவ்வளவு உலகம், மாம்சம், பிசாசு, இந்த 3 கிட்ட நம்மால என்ன பண்ண முடியாது, போக கூட முடியாது. ஆனா இயேசு ஜெயித்தார். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ ஒரு 3 ப்ராசஸ் மட்டும் நான் வேகமா சொல்லிடுறேன். இப்போ இந்த நம்ம தலையின் மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டளை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால், இவ்வளவு காரியங்களும் வெடித்து சிதறப்பட வேண்டுமானால் நம்ம இடத்துல ஒரு 3 ப்ராசஸ் நடக்க வேண்டியிருக்கு. அதை மிக வேகமா பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதான் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கிரேட் கமிஷனுங்கிறது அதுதான். நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு உலகம் எங்கும் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது யாரும் ஒரு சிலருக்காக ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லல. ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் நீங்க புறப்பட்டு போங்க, ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நீங்க புறப்பட்டு போங்க, ஊழியத்துக்காக நீங்க முழு நிச்சயமா நீங்க வந்திருக்கீங்களா, நீங்க புறப்பட்டு போங்க அப்படிலாம் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த கட்டளையை நிறைவேற்றி ஆகத்தான் வேண்டும். ஆமென். இந்த கட்டளை நம் மூலமாக மட்டும்தான் நிறைவேற்றப்பட முடியுமே தவிர வேற ஒரு வழி கிடையாது. அதனாலதான் இயேசுப்பா சொல்றாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர் பரமேறி போக போறாரு. அதுக்கு முன்பாக தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரம் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், வேகமா கிளம்புங்க. ஆமென். எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க, நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்களும் நானும் நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில புறப்பட்டு போக முடியாது. இந்த ப்ராசஸ் நமக்குள்ள நடந்தா மட்டும்தான் போக முடியும். அதுக்கு ஆதாரமாக ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வேகமாக வாசிக்கலாம். அந்த இடத்துல பார்க்கிறோம், உயர்வுடைய மண்பாண்டங்கள் அமைந்து கொண்டிருக்கிறார். கணித கொண்டிருக்கப்படுகிற அந்த பாத்திரம் கெட்டு போகிறது, கெட்டு போச்சுன்னு சொல்லி பேர் அந்த பாத்திரத்தை அப்படியே விட்டுடாம அதை திரும்பவும் நல்ல ஒரு அழகான பாத்திரமா அந்த இடத்துல அடைகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிரேட் கமிஷன் நம்முடைய தலையில நிறைவேற்றப்படணும் அப்படின்னா நம்மளை திரும்பவுமா இன்னைக்கு ஆண்டுடைய கருத்துல நம்மள என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்பா என்ன வேற ஒரு பாத்திரமா, இன்னைக்கு இருக்கிற பாத்திரமா இல்லப்பா, இதுல என்னால என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது, என்ன வேற ஒரு அழகான பாத்திரமா என்ன வணைஞ்சிருங்கப்பா, அப்பதான் நான் இந்த கட்டளையை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்குறோம். செகண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றவனை பார்க்கிறோம். இந்த பொக்கிஷம் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பொக்கிஷம் என்ற வார்த்தை அவருடைய மகத்துவத்தை குறிக்கிறது. பொக்கிஷம் என்ற வார்த்தை அவருடைய வல்லமையை குறிக்கிறது. பொக்கிஷம் என்ற வார்த்தை அவர் வைத்து விட்டு போன அடிச்சுவடுகளை குறிக்கிறது. பொக்கிஷம் என்ற வார்த்தை அற்புத அடையாளங்களை
வசனங்களை குறிக்கிறது. அந்த பொக்கிஷத்தை தான் எங்க வைக்க முடியும்? திரும்பவுமாய் வணையப்பட்ட அந்த மண்பாண்டங்களில் இந்த பொக்கிஷத்தை வைக்க முடியும். மூணாவது ப்ராசஸ்குள்ள நம்ம போயிடலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16, 17, 18. இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம் பாருங்க, இந்த மண்பாண்டத்தில் வேறு ஒரு புதிய பாத்திரமாக நான் வணையப்பட்டிருக்கேன், எனக்குள்ள பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தைரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா, இந்த 17, 18 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் நம்மிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு கடந்து போகும். ஆமென். இந்த ப்ராசஸ் நமக்குள்ள நடக்கலைன்னா நிச்சயமா ஆண்டவர் முடித்து வைத்து விட்டு எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்ன அந்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேற்றப்படாமல் அப்படியே தேங்கி காணப்படும். அப்படியே அது யாராலையுமே கொண்டு போக முடியாத சூழ்நிலையில காணப்படும். ஆகவே இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய தலையின் மீது வைக்கப்பட்ட பிரதான கடமையா இருக்கு. இந்த 3 ப்ராசஸ் நமக்குள்ளே நடக்க முடியும். நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.